வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான இட்லி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த இட்லி குருமா சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, பூரியோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், வதக்கி விட்டுருவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து செய்யும்போது குருமா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், இதெல்லாம் செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்து இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரும். பார்க்கும்போதே தெரியும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும், நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க இன்னும் நமக்கு திக்காகும், அதனால் நமக்கு தேவையான அளவு இப்போயே தண்ணி சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு நம்ம தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு அப்படியே 2 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, குருமா வந்து நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குருமா வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு இதை நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். சுட சுட இட்லியோட இந்த குருமாவை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, தோசை இதோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.